அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 7th டேர்ம் 2 பாலிட்டியில் 2 லெசன் பார்க்க போகிறோம். முக்கியமான 32 வினாக்கள். மாநில அரசு மற்றும் மாநில அரசு ஒரு லெசன், அதே மாதிரி ஊடகமும் ஜனநாயகமும் இந்த லெசன்ல இருந்து மொத்தமாக ஒரு முக்கியமான 32 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த லெசன் பற்றி ஒரு ஐடியா இருந்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, ஆங்கிலேயர்களால் இந்தியாவின் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டையாகும். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை என்ன? இந்தியாவில் இப்போ ஜம்மு காஷ்மீர், லடாக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை எது? மத்திய அரசு, மாநில அரசு இவற்றிற்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை தான் கூட்டாட்சி முறையாகும். சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற பேரவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு, அதாவது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், இல்லைன்னா மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று அழைக்கப்படுகின்றனர். தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? தேர்தலுக்காக நாடு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை பொறுத்து தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம்ங்கிறப்ப ஆளுநர் அவர்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னு பாருங்க, குடியரசு தலைவராவார். சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? மேலவை உறுப்பினருக்கு கண்டிப்பாக அவர் 30 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும். பின்வருபவர்களுள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளையும் யாருடைய பெயரால் நடைபெறுகின்றன? மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் தான் நடைபெறுகின்றன. மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? மக்களின் நலனுக்காக திட்டம் கொள்கைகளை வகுப்பவர் முதலமைச்சராவார். அரசாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் உள்ளன. அதை நிர்வாகம், நீதி அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த 3 பிரிவுகளாக உள்ளன. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவராவார். உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உச்ச நீதிமன்றத்துக்கு 65ன்னு பார்த்துருப்போம். உயர் நீதிமன்றத்துக்கு 62 வயது வரை பதவியில் இருப்பார். அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டவை என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. அந்த காலத்தில் ஹரிக்கதைகள் மற்றும் கூத்துகள் தான் சமய ஊடகங்களாக செயல்பட்டன. மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது எது? ஆப்ஷன்ல பாருங்க. மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது அச்சு ஊடகமாகும். ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? இதுல அச்சு இருக்கு, ஒளி இருக்கு, ஒளி, லைட், சவுண்டு இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் தனிநபர் தொடர்பு சாதனம் எது? இதுல தனிநபர் தொடர்பு சாதனமாக உள்ளது கடிதங்களாகும். அச்சு இயந்திரம் ஜோகன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜோகன்னஸ் குட்டன்பர்க். அவர் கண்டுபிடித்த ஆண்டு 1453ஆம் ஆண்டாகும். ஊடகம் எத்தனை வகைப்படும்? ஊடகம் 3 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் ஜனநாயகத்தின் தூண் அல்லது தூண்கள் எது எவை? ஜனநாயகத்தின் தூண்களை எதாவது சொல்லுவோம். நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. நம்மை சுற்றியுள்ள பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்வது என்ன? அவதான் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தான் நம்மை சுற்றியுள்ள பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கிறது. கீழ்கண்டவற்றுள் ஊடகத்தின் செயல்பாடுகள் எவை? ஊடகத்தின் செயல்பாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக மாற்றத்திற்கான சாதனம், அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை காட்டுதல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இவை அனைத்துமே ஊடகத்தின் செயல்பாடுகளாக உள்ளன.
அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936ஆம் ஆண்டாகும். அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்வது எது? அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்வது செய்தித்தாள் ஆகும். நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு எது? நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு தான் நெறியாகும். ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு மிகவும் அவசியமானது எது? ஒரு அரசு சிறப்பாக செயல்படணும்னா விழிப்பான ஊடகம் மற்றும் சுதந்திரமான ஊடகம் இருந்தால் அந்த அரசு சிறப்பாக செயல்படும். ஜனநாயகத்தின் முதுகெலும்பு எது? ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக உள்ளது ஊடகமாகும். மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதற்கு பெயர் என்ன? மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் தான் மக்களாட்சி ஆகும். அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஊடகம்தான் அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவது எது? குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்கள் நலனுக்காக செயல்படுவது உள்ளூர் ஊடகமாகும். ஊடகம் குறித்த சரியான கூற்று எது? இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சமூக அமைதியை காக்க வேண்டும், நல்ல தகவல்களை தர வேண்டும், உலகை நெருக்கமாக்கி உள்ளது. இவை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 7th பாலிட்டியில் மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகத்திலிருந்து ஒரு 32 முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.